அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிந்துவெளி நாகரீகம். அதாவது சிந்துவெளி நாகரீகம், சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க, இப்போ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடமாக டிஎன்பிசியில் இந்த பாடத்திலேருந்து கேள்விகள் இல்லாமல் கொஸ்டின்ஸே இருக்காதுங்க. எந்த டிஎன்பிசி கொஸ்டின் நீங்கள் எடுத்து பாருங்கள், இது இல்லாமல் கொஸ்டின் என்பது இருக்காது. அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடம். ஓகே நண்பர்களே, இதை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாடத்தில் இருக்க தகவலை முழுமையாக விரிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுசாக படிக்கிறவங்களுக்கும் அப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து படிக்க தெரியாதவங்களுக்கும் ஒரு சில அப்புறமேட்டுக்கு படித்தாச்சுப்பா யாராவது சொன்னால் வாசிச்சா அதை ரீட் பண்ணால் சொல்லி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப தெளிவாக நடத்துவேன். நிறைய எக்ஸ்ட்ரா தகவல் நான் சொல்லுவேன் இடையில. ஏன்னா நிறையாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நான் போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் சொல்லுவேன். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா அதை குறித்து வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது நிறைய தகவல்கள் சொல்லுவேன், குறித்து வச்சுக்கோங்க. சரி ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தகவல்கள் நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான படமா? ஆமாம், டிஎன்பிஎஸ்சியில் இந்த கேள்வி இல்லாமல் படமே நம்புறாது. சிந்துவெளி நாகரிகங்க. இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே பாருங்களேன், சும்மா ஒரு காலக்கூடு மாணிக்க என்ன சொல்கிறது, இந்த காலம் எப்போ, இந்த நாகரிகம் எப்போ அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ மெசபடோமியா நாகரிகம் இதாங்க பழமையான நாகரிகம், அதாவது உலகத்திலேயே மிக மிக பழமையான நாகரிகம்னு சொல்லுவாங்க. அதோடைய காலம் பார்த்தோம்னா அந்த பின்னாடி டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு பின்னாடி பார்த்துக்கலாம். இங்கே தெரியுது நல்லா? சரி, தெரிஞ்சால் ஓகே. 3500 to 2000 கிமு. ஓகேவா? கிமு செகண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சிந்துவெளி நாடு எங்கே இருக்கு வருங்க, 3300 to 1900 கிமு. இப்போ சும்மா சொல்கிறேன், இது எகிப்துனா 3300 to 1100, இந்த சீனா 1700 to 1122. இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பார்க்கலாம், பின்னாடி இது விரிவாக பார்த்துக்கலாம். இந்த 4 நாகரிகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உலகத்திலேயே மிக பழமையான 4 நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுதான். இந்த 4 நாகரிகங்களுமே என்ன சொல்லுவாங்க, நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, யாரும் புரியலன்னு நினைக்க வேணாம். இன்னி பார்க்குறோம், மிரட்டி விட்றோம். பார்த்துடலாமா? என்ன சொல்கிறாங்க, அதாவதுங்க இந்த உலகத்துலேங்க மிக மிக பழமையான மெசபடோமியா தாங்க. 3500 to 2000 காலம், கிமு 2000 அதனுடைய காலம். அடுத்து சிந்துவெளி நாகரிகங்க 3300 to 1900. இது தெரிஞ்சுக்கோங்க. இதான் படிக்கணும். எகிப்து நாகரிகம் 3300 to 1100, சீன நாகரிகம் 1700 to 1100. இதை ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பிக்குது பாடமே. தொடக்க காலத்தில் இதை கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடக்க காலத்தில் அதாவது மனிதர்கள் குழுவாக வாழ்ந்தாங்க. ஓகேவா? குழுவாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த குழுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சமுதாயங்களாக உருவாகுது. ஒரு குறிப்பிட்ட குழு, அதாவது இப்போ தமிழ்நாடு, கேரளா நிறையா ஊர் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஒரு குழு வாழ்கிறாங்க, கேரளாவில் ஒரு குழு வாழ்கிறாங்க, அப்புறம் நம்ம உத்தரப்பிரதேசில் ஒரு குழு வாழ்கிறாங்க, கர்நாடகாவில் ஒரு குழு வாழ்கிறாங்க. அப்படி குழுவாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமுதாயமாக உருவாகுது. அந்த சமுதாயம் தான் என்னது, தமிழ்நாட்டு மக்கள், அவங்க கேரள மக்கள், அவங்க உத்தரப்பிரதேச மக்கள், கர்நாடகா மக்கள்னு சொல்லி ஒரு சமுதாயமாக உருவாங்க. அந்த சமுதாயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சமூகங்களாக வளருது. ஒரு பெரிய சமூகமாக நாங்கள்லாம் ஒரே சமூகம், இந்தியா அப்படின்னு ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த சமூகமாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகமாகவே ஆயிடுச்சு. நாங்களாம் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம், இப்படி தான் வளருவோம், இந்த சாப்பிட தான் சாப்பிடுவோம், இதான் எங்களுடைய நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதுதான், அதாவது இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, குழு, சமுதாயம், சமூகம், நாகரிகம், இந்த 4மே ஏறு வரிசையாக கொடுத்துருவாங்க. குழு, சமுதாயம், சமூகம், நாகரிகம். இப்படி தான் இந்த லைன், அந்த வரிசை, கால வரிசை படுத்த சொல்லுவாங்க. இப்படி தான் நீங்கள் படுத்தணும். அதை இதில் கேட்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த 4 நாகரிகங்களுமே நம்ம என்ன சொன்னோம், நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்ப்பா நதிக்கரை நாகரிகம்னு சொல்கிறாங்க? எல்லாமே நதியில் தோன்றுன நாகரிகம். அதாவது நதினா ஆறு, தமிழில் சொல்லிக்கிறோம் ஆறு. அப்போ அந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா, ஆத்தோரத்தில் தொடங்கிய நாகரிகங்கள். அதனால தான் அது ஆற்றங்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா? சரி ஓகே. ஏன் ஆற்றங்கரையில் தோன்றணும், ஏன் பாலைவனத்தை தோண்டக்கூடாதா, கடலோரத்தில் தோண்டக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஆற்று பக்கத்தில் தண்ணி இருக்கணும், அதாவது தண்ணி பக்கத்தில் மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, வளமான மண்ணாக இருக்குமாங்க, நல்ல வளமையான மண்ணாக இருக்குமா. ஆறுகளில் அப்படியே பக்கத்தில் தண்ணி, அது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அது குடிக்கிறதுக்கு, கால்நடைகள் தேவைகளுக்கு, நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெனிஃபிட்டில். அடுத்து என்ன பார்த்தோம்னா, போக்குவரத்துக்கும், அந்த நம்ம அதுலேயே நீச்சல் அடிச்சு போவாங்க, படகுல போகிறவங்க படகுல போய்க்கிடுவாங்க, போக்குவரத்துக்கும் யூஸ் ஆகும், விவசாயத்துக்கும் யூஸ் ஆகும், குளிக்கவும் யூஸ் ஆகும், கால்நடைகளுக்கு யூஸ் ஆகும். அப்படின்றப்ப அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, மக்கள் நதிக்கரையில் குடியேறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, ஹரப்பா
ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க. ஹரப்பா ஒரு புதையுண்ட நகரம் என அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா முதலில் தோண்டி எடுக்கப்பட்ட நகரம் என்பதால் புதையுண்ட நகரம் அழைக்கப்படுகிறது. 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, முதலில் தோண்டி எடுக்கப்பட்ட நகரம் என்பதால் புதையுண்ட நகரம் என அழைக்கப்படுவது ஹரப்பா. இடுகாட்டு மேடு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோ. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் ஏன் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதலில் சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா நகரங்க. அதனால் சிந்துவெளி நாகரிகத்தையே ஹரப்பா நாகரிகம் தான் சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்து ஹரப்பா ஒரு புதிய நகரம். அதாவது இந்த ஹரப்பா நகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, முதல்ல ஓகேவா, இந்த இப்படி ஒரு இருந்துச்சு அப்படியே விஷயம் பார்த்தேன் கண்ணால் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா சார்லஸ் மேசன். 1826ங்க. புக்கில் இருக்காது, குறித்து வச்சுக்கோங்க. 1826 இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் மேசன் ஆங்கிலேயர். இவர் வந்து தன்னுடைய நூலில் வந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நகரம் எப்படி சொல்கிறாருன்னா, அதாவது அவர் சொல்கிறாரு நூலில் அந்த பாலடைந்த, நான் சொல்கிறது முறை காணிச்சுக்கோங்க, முழுசாக சொல்கிறேன், இந்த இங்கே இருக்கும். ஓகேவா, என்ன சொல்கிறார் இவர் தான் சார்லஸ் மேசன், ஜான் மார்ஷல். சார்லஸ் மேசன் கிடையாது, ஒரு இயக்குனர். அதாவது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நகரம் எப்படி இருந்துச்சுன்னா பாலடைந்த செங்கற்கோட்டை, அதாவது பாலடைஞ்சு போன ஒரு செங்கல் திட்டாக இருந்துச்சான். உயரமான சுவர்களுடனும் பெரிய பெரிய சுவர்களுடனும் பெரிய கோபுரங்களுடனும் ஒரு மலையின் மீது கட்டப்பட்டிருக்கு, ஒரு மலை மேலே கட்டியிருக்காங்க அப்படின்றத தன்னுடைய நூலில் வந்து அவர் சொல்கிறாரு. அவர் எழுதின நூலில் 1826 சொல்கிறாரு சார்லஸ் மேசன். இதுதான் ஹரப்பா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுக்கான முதல் சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இதான்ப்பா சான்று. புரியுதா? அவர் தான் சொன்னார். ஓகேப்பா, அப்போ யார்ப்பா இவர் ஏன் அதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறீங்களா? இவர் யாரும் தெரியுமா? நம்ம கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1600 டிசம்பர் 31 உருவாக்கப்பட்டதில் அந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய அந்த கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரர். யார்? ஒரு ஆர்மி மேன். ஓகேவா, படை வீரரும் மற்றும் ஆராய்ச்சியாளர், ஒரு சயின்டிஸ்ட், ரெண்டுமே. ஸோ அவர் தான் வந்து அவர் வந்து எதை இப்போ அந்த பாலடைந்த செங்கற்கோட்டையெல்லாம் பார்த்தாரு. எங்கே பார்த்தாரு? இப்போ பாகிஸ்தான் இருக்குது. நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா ஒரே நாடாக தான் இருந்தது. 1947 ஆகஸ்ட் 14 அவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. ஆகஸ்ட் 17 நமக்கு சுதந்திரம் கிடச்சி 2 நாடாக பிரிஞ்சிட்டோம். அதுக்கு ரெண்டு ஒன்றா இருந்துச்சா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள, இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியாவின் வடமேற்கு பகுதி. ஏன் சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் வடமேற்கு, அப்போ வந்து அது இந்தியாவோட வடமேற்கு பகுதி, இப்போ பாகிஸ்தானின் பகுதி. புரியுதாங்க? அப்போ வந்து இந்தியாவோட வடமேற்கு பகுதியாக இருந்தது, அது 2 நாடாக பிரிஞ்சிருச்சுல. அப்போ இப்போ பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியை அவர் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகளை இப்போ தான் பார்த்தாரு. அதை பார்த்துட்டு தான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்துடலாம். கிபி 1856ங்க. ஓகேவா, எப்போனா 1856. இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம 1853 என்ன சொல்லுவாங்க, ரயில் ரோடு போட போகிறோம் இந்தியா பூராம்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வருவாங்களா. ஸோ அதுக்கடுத்து ஒரு 3 வருடங்களில் 1856 நம்ம லாகூர் இருக்குது பார்த்தீங்களா, லாகூரில் இருந்து கராச்சின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ வட இந்தியாவில் வடமேற்கு இந்தியான்னு சொல்லலாம். அங்கே கராச்சிக்கு ரயில் பாதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய ரயில் பாதை போட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்தா தோண்டிக்கிட்டு இருக்காங்க ரயில் ரோடு போடுறதுக்கு. தோண்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுட்ட செங்கற்கெல்லாம் நிறையா கிடைக்குது. என்னடா இது சுட்ட செங்கற்கள்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, ரயில் ரோடு போடுவாங்க பாவம் என்ன தெரியும். அதை பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரோட்டு கடையில் கல்லாக போட்டிருப்பாங்க. இப்போயும் பார்த்தா தெரியும், ஜல்லிக்கல்லாக போட்டிருக்காங்களே, அந்த மாதிரி கல்லாக போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஒன்றும் தெரியல, சரி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1920ங்க மெயினான வருஷம். அதாவது ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு கேட்டாலும் நீங்கள் 1920 தான் போடணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போதைக்கு அது வேணால், அது 11th புக்கில் பார்த்துக்கலாம். 1920 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. அதாவது 20 அகழாய்வு செய்ய ஆரம்பித்தாங்க தான் சொல்லணும். ஓகேவா, 1920 என்ன பண்ணுறாங்கன்னா அகழாய்வு, அதாவது 1826 சொல்லிட்டு போனார் சார்லஸ் மேசன். கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கழிச்சு, 100 வருஷமா? ஆமாம், 1926 வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி 1920, அதான் 20, ஒரு 6 வருஷம் கம்மி. ஸோ 1920 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ரொம்ப நாள் மறைஞ்சு கிடந்திருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க, நான் அவ்வளோ வருஷம் மறைந்து கிடந்த ஒரு நகரத்துடைய எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வராங்க. அதாவது மறைஞ்சு கடந்திருக்கு அது வரைக்கும். அங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி வந்து முகலாயர்கள் வாழ்ந்திருப்பாங்க, நம்ம மருது சகோதரர்கள் சண்டை தான் நடந்திருக்கும், அங்கிட்ட வந்து அசோகர் வாழ்ந்திருப்பார், எவ்வளவோ விஷயங்கள் நடந்துச்சு. அப்போலாம் தெரியாத ஒரு விஷயம், அசோகர் வாழ்ந்தார், கனிஷ்கர் வாழ்ந்தார், பழைய கதைகள் நிறையா இருக்கும். குப்தர்கள் வாழ்ந்தாங்க, அப்புறம் டெல்லி சுல்தான் இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு நியூஸு 1920 தான் கண்டுபிடிக்கிறாங்களாம். எவ்வளோ பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களே அகழாய்வு செய்கிறாங்க. நகரத்தில் ரொம்ப நாள் மறைஞ்சிருக்கு அந்த பகுதி. அதை எத்தனை மன்னர்கள் ஆண்டாங்க. யாரோ சொல்லுவாங்களே,
பெரிய மன்னர் பேர் டக்குன்னு ஞாபகம் மாட்டுது. நிறையா விட படை எடுத்துகிட்டு வந்து தோற்று போனவர்லாம் சொல்லுவாங்க, டக்குன்னு ஞாபகம் இல்லை. அவ்வளோ நிறையா பேர் வந்து ஆண்டிருக்காங்க, யாரு கண்ணுக்குமே தெரியல. 20 தான் இவங்க வந்து இப்படி ஒரு பகுதி இருக்குன்னு உலகத்துக்கே ஒரு பார்வையை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1924 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனராக அல்லது தலைவர், இயக்குனர்னாலும் தலைவர்னாலும் ஒன்று தான், சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவரை நியமிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, நம்மளே பின்னாடி இருக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பார்த்துட்டு சொல்கிறேன், சரி சொல்லிட்டு போயிடலாமா? இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் முக்கியம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது நாகரீகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிக்ஸ் என்பது வந்தது. இதன் பொருள் நகரம். இது வந்து பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிடுவோம். 1924 இந்த தலைமை இயக்குனர் சர் ஜான் மார்ஷல் இருக்காங்களங்க, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் தலைமை இயக்குனர்? இவர் தான் வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியோட தலைமை இயக்குனர். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, ஹரப்பான்னு ஒரு நகரம், மொஹஞ்சதாரோன்னு ஒரு நகரம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்மளே, சிந்து சமவெளி நம்ம படிக்கிறோம்ல நகரிகங்கள். இப்போ இந்தியானா இந்தியாவில் கேரளா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, ஆந்திரா இருக்குது, நம்ம உத்தரப்பிரதேசம் இருக்குது, டெல்லி இருக்குல்ல. அதே போல் சிந்து சமவெளியில் ஹரப்பான்னு ஒரு நகரம் இருக்குது, மொஹஞ்சதாரோன்னு ஒரு நகரம் இருக்குதுன்னு அர்த்தம். லோத்தல்னு ஒரு இடம் இருக்குது. ஓகேவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையே ஒரு பொதுவான 2 இடத்துலையும் தோன்றுறாங்க. 2 இடத்துலையுமே பார்த்தோம்னா பொதுவான, அதாவது மண்பாண்ட ஓடு, அந்த அணிகலன்கள் எல்லாமே பொதுவாக ஒரே மாதிரி இருக்குன்றாங்க. அதாவது ஓகேவாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார். இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு பெரிய நாகரிகம், ஒரு பெரிய நாகரிகத்தோட வெவ்வேறு பகுதிகள். நான் சொன்னால் இந்தியாவில் காஷ்மீர் இருக்குது, கன்னியாகுமரி இருக்குது. அப்போ இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய நாட்டில் வெவ்வேறு பகுதிகள் நம்ம சொல்கிறோமா, அதுபோல் இந்தியா அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் வெவ்வேறு பகுதிகள் அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெவ்வேறு பதம் கண்டுபிடிக்கிறாரு. ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்கள், என்னது மண்பாண்டங்கள் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மண்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு தான் வேறுபாடு இருக்காங்க. சுத்தமாக வேறுபாடு இல்லாமல் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று செய்கிறோம்னா அப்படியே கேரளாவில் செய்வாங்க, கொஞ்சமாச்சும் வேறுபாட்டோடு இருக்கும், கலர் கலராக இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வீடுகள் பூராமே வந்து இந்த கட்டடம் ஒரு மாணிக்கு இருக்கும். ஆனால் கேரளாவில் போய் பார்த்தோம்னா மேக்ஸிமம் அந்த மலை மேலே கட்டுறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய கட்டட வீடெலாம் கட்டாமல் சமவெளியில் தான் கட்டடம் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த போல் தான் கொஞ்சம் வேறுபாடு வந்து இருந்துச்சு. ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது முடிவு போகிறாங்க. என்னடா இது சிந்து சமவெளி நாகரிகம்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ 2 ஒன்றுன்றீங்க, அப்புறம் ஏன் பழமையானதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஹரப்பா நாகரிகம் அப்போ தமிழ்நாடு என்பது, நான் எடுத்துக்காட்ட சொல்கிறேன், தமிழ்நாடு என்பது கொஞ்சம் முன்னாடியே தோன்றிடுச்சு. தமிழ் மொழி யோசிச்சு பாருங்கள், தமிழ் மொழி வந்து செம்மொழின்னு சொல்கிறோம். ஏன் ஃபஸ்ட்டே தோன்றிடுச்சு, அதிலிருந்து பிரிஞ்சு வந்ததானே நம்ம மலையாளம், தெலுங்கு, கன்னடம் படிக்கிறோம். அதுபோல் ஹரப்பா நாகரிகம் என்பது முதலே தோன்றிடுச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு மக்கள் வந்து அங்கிட்டு போய் வாழ்ந்தது என்பது அடுத்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹரப்பா நாகரிகம் தாங்க ஃபஸ்ட்டு. அதை விட ஹரப்பா நாகரிகம் வந்து மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட்லாம் படிச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அகழ்வாராய்ச்சியாளர்கள் இப்போ புதையுண்ட நகரங்கள் சொல்கிறோம்ல, அதாவது மறைஞ்சு போச்சு, கடலுக்கு அடியில் இருக்கும், இல்லாட்டி மலைக்கடியில் மண்ணுக்கடியில் ஒரு நகரம். அப்போ இந்த கீழடிலாம் எங்கே யாருக்கு தெரியும்? இத்தனை வருஷமாக அந்த ஊரில் மக்கள் போய் வந்திருக்காங்க, நடந்திருக்காங்க, யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அந்த கீழடியில் தென்னந்தோப்பை தோன்றுறாங்க, நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மதுரைக்கு பக்கத்தில் தோன்றுறாங்க. உடனே நிறைய விஷயங்கள் கிடைக்குது கீழடியிலேருந்து. ஓகேவா? ஸோ என்ன ரீசன்? அதான் ரீசன், தோன்றவங்க தெரியும் கிடைக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய செங்கல், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், செங்கல், கற்கள், அப்புறம் உடைந்த பானை ஓடுகள், இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க, ஆராய்ச்சி பார்க்குறாங்க. அப்புறம் என்ன முறை அப்படின்னா, இந்த என்ன சொல்லுவாங்க, கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் அதை வந்து ஆராய்ந்து பார்ப்பாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க. அமெரிக்காக்காங்க ஆமாப்பா கன்ஃபார்ம்ப்பா இது வந்து பழங்காலத்துடையப்பா அவங்க கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. ஓகேவாங்க? நம்மளே கண்டுபிடிச்சிருவோம், ஆனாலும் அவங்களுக்கு அனுப்பி நம்மளா சொன்னால் தப்பாயிரும்ல, அதனால் அமெரிக்காவுக்கு ஒரு அனுப்பி ஓகே இந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது மட்டும் அதுக்காண்டி நீங்கள் வந்து இந்த ஓடு பானை ஓட வச்சு அந்த காலம் சொல்கிற உறுதியாக நம்ப முடியாது. அதனால் பண்டைய இலக்கிய ஆதாரங்கள், அந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள், இந்த கம்பராமாயணம், மகாபாரதம்லாம் சொல்கிறோம்ல பழங்கால இலக்கியங்கள், அதுக்கு முதலே சங்க இலக்கியங்கள் இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஸோ அந்த மாதிரி இலக்கிய ஆதாரங்கள் வந்து ஆராய்ந்து பார்ப்பாங்க. வானத்தில் வந்து புகைப்படம் எடுப்பாங்களாம், வானத்துலேருந்து புகைப்படம் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க சொல்லுவாங்க. காந்தப்புல வரடியை வந்து நிலத்துக்கு அடியில் எப்படி ஆய்வு செய்ய முடியும்? ஸோ அதுக்காக காந்தப்புல வரடியை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ரீட் பண்ணால் போதும், ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம மெயினானதுக்கு வந்துடுவோம். இங்கே விட்டுட்டோம் அதை. இது ஒரு முக்கியமானதுங்க, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தோம்னா, 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஹன்னிங்கம், யார் இவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய
இவர் தான் வந்து முதல் நில அளவையாளர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவின் முதல் நில அளவையாளர்னு சொல்லுவாங்க. அவருடைய உதவியால் தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்திய தொல்லியல் துறை என்பது நிறுவப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதுடெல்லியில் இருக்குது. அதாவது இந்தியாவின் முதல் நில அளவையாளரான அலெக்சாண்டர் கன்னிகம் என்பவரின் உதவியுடன் டெல்லியில் 1861ஆம் ஆண்டு தொல்லியல் துறை என்பது நிறுவப்பட்டது. இதாங்க பாயிண்ட்டு. ஓகேவா? இவர் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் என்ன பண்ணுவார்னா 1853, 56, 73 இந்த ஆண்டுகள்லாம் வந்து சிந்துவெளி நகரத்தை வந்து அகழாய்வு செய்வார் இவரும். புரியுதாங்க? நான் சொன்ன ஆண்டை குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்க்கலாம்? இதை பார்ப்போமா? கால வரையறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிந்துவெளியுடைய புவி எல்லைனா என்னது? ஆசியா கண்டத்தில் தெற்கு ஆசியா. ஓகேவாங்க? தெற்கு ஆசியாவில் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னது? காலப்பகுதினா வெண்கல காலம். ஆமாம். ஏன் வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால் இது வெண்கல காலம். ஓகேவாங்க? இப்போலாம் என்ன காலம் தெரியுமா? இப்போ நம்ம மேக்ஸிமம் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது பிளாஸ்டிக் காலம் கூட சொல்லலாம். சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாமே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஏதாவது 1-2 இந்த இரும்புலையோ இதுலையோ யூஸ் பண்ணுறோமே தவிர்த்து மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா இது என்ன காலம்? நெகிழி காலம்னே சொல்லுவாங்க, பிற்காலத்தில் சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ இவங்க வந்து வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்தினால வெண்கல காலம். அடுத்து இவங்களுடைய காலம் சொல்லி பார்த்தோம்னா கிமு 3300 to 1900. அதாவது கிமு ஆண்டு எப்படி வரும்னா 4000, 3000, 2000, 1000 இப்படி தாங்க வரும். பேக் வரிசையில் வரும். ஓகேவா? ஸோ அதான் கிமு 3300 to 1900 கொடுத்துருப்பாங்க. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. நான் சொன்னேன்ல, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை என்னடா இது சும்மா அப்படிங்க போட்டிருக்காங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னா என்னென்னா கார்பனுடைய சயின்ஸ் ரிலேட்டடாக கார்பனுடைய கதிரியக்க ஐசோடோப்புன்னு சொல்லி கார்பன் 14 இருக்குங்க. கார்பன் 14 அது புக் பின்னாடி இருக்கும். இப்போயே நான் சொல்லிடுறேன். கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளுடைய வயதை அறியும் முறை. நமக்கு வயசு தெரியும், இந்த வயசு அந்த வயசு சொல்கிறோம். அப்போ ஒரு பொருளின் வயதை அறியும் முறை தான் கதிரியக்க கார்பன் வயது முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாங்க? பின்னாடி பார்க்கலாம். என்ன சொல்லணும்னா வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்தும் காலம். அடுத்து இந்த என்னடா இது மேப்பை வட்டம் போட்டு வச்சுக்கேன் பார்க்குறீங்களா? மேப்பில் படிக்கணுமா கேட்டிங்கன்னா இந்த மேப்பை வந்து பார்த்துக்கோங்க. ஏன் தெரியுமா? சும்மா ஒரு 4 ஊர் பேர் கொடுத்துருப்பாங்க. அம்ரி, கோட்டிஜி, தோலவீரா, லோத்தல், கன்வெரிவாலா, ஹரப்பா, ராஹிக்கரிக்கி, மந்தா இதெல்லாம் உள்ளே இருக்குல்ல. ஸோ இந்த பேரை ஏன் படிக்கணும்னா ஒரு 5 பேரை கொடுத்துட்டு இதில் சிந்துவெளியில் இல்லாத நகரம் எதுன்னு சொல்லி வேறு ஏதாவது ஊர் பேரை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த பேரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சும்மா இதெல்லாம் சிந்துவெளியோட ஊர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இதுக்கப்புறம் ரொம்ப மெயினான பாயிண்ட்ஸாக வருங்க. இந்த பாடம் வந்து ஒரு பாயிண்ட் மெயினான பாயிண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ முக்கியம். ஹரப்பன் நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம். பல டைம் டிஎன்பிசி கொஸ்டின். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம நாகரிகம் ஒன்று இருக்குது. நம்ம கிராமத்தில் ஒரு மாணிக்க வாழ்க்கை வாழ்வோம், நகர மக்கள் அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. புரியுதா? ஸோ அதனால தான் நகர நாகரிகம், ஹரப்பன் நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நகரம்னா இப்போ பாருங்களேன், கிராமத்துலனா வீடு வந்து ஒரு ஒழுங்கான அமைப்பில் இருக்கான்னு யோசிச்சா கண்டிப்பாக இருக்காதுங்க. ஒரு சில ஊரில் வந்து கொஞ்சம் இடத்துல இருக்கும். ஒரு சில வந்து காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில வீடு வந்து பக்கத்தில் போய் ஒட்டி கட்டியிருப்பாங்க. சிலர் வந்து தள்ளி கட்டியிருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும். ஆனால் நகரத்தில் வந்து கரெக்டாக எங்கே வீடு கட்டினாலும் அந்த பாதை என்பது கரெக்டாக இருக்கும். அந்த வசதிகள் ஓகேவாங்க கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அதான் சிறப்பான நகர திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிறப்பான கட்டிடக்கலை வேறுபாடு, நல்லா வந்து கட்டடம் கட்டி வச்சுருக்குது, அதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட முன்னுரை, அதாவது சுத்தமாக வச்சுருப்பாங்களாம், பொதுவாக சுகாதாரமாக இருப்பாங்களாம். புரியுதாங்க? தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மட்டும். இப்போ நம்ம வந்து 1 கிலோ 2 கிலோ 1 லிட்டரு 2 லிட்டரு அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்திலேயே தரப்படுத்தப்பட்ட எடைகள் 1 கிலோ 2 கிலோ அந்த படிகள் கிடையாது. அது மாதிரி அவங்க ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1:2:4 4 ஒரு பைனரி சிஸ்டம் வரும். அது 9th புக்கில் பார்க்கலாம். ஸோ தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான அடித்தளம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இருக்குங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கும். கைவினை தொழில்னா என்னது? நம்ம சின்ன சின்ன பொம்மை செய்கிறது, மண்பானை செய்கிறது, சிலைகள் செய்கிறது, இதுதான் கைவினை தொழில்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் இந்த வளையல் செய்கிறது, அந்த கைவினை தொழிலுக்கும் தினமான அடித்தளம் கொடுத்துருக்காங்க. அடுத்து
சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே இதுவும் முக்கியமாக, எல்லாமே முக்கியமானதுங்க, இதுதான் முக்கியம்னு சொல்ல முடியாது. சிந்துவெளி நாகரிகத்துடைய சிறப்பம்சமே என்ன பார்த்தோம்னா திட்டமிடப்பட்ட நகர அமைப்புங்க. அதாவது திட்டம் போட்டு நகரம் கட்டணும். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமங்கள்லாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அங்கிட்ட வந்து எங்கள் இடம் உங்கள் இடம் சொல்லி இட விட மாட்டாங்க, நடக்க கூட இட விட மாட்டாங்க, அது குழாய் போட விட மாட்டாங்க, கரண்ட் போட விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனை. ஆனால் நகரத்தில் அந்த பிரச்சனை மேக்ஸிமம் வராது. அதை தான் சொல்கிறாங்க சிறப்பான நகர திட்டமிடல், அதாவது திட்டமிட்ட நகர அமைப்பு. அது மாதிரி அந்த வாய்க்கால் கரெக்டாக இருக்கும், அந்த சாக்கடை போட்டிருப்பாங்க நகரத்தில், இது எல்லாமே இருக்கும். கிராமங்களில் ரொம்ப அது வந்து இருக்காது. ஏன்னா வந்து விட மாட்டாங்க, ப்ராப்ளம் இருக்கும். அதுதான் வந்து சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான நகர திட்டம் மறுபடியும் சொல்கிறாங்க. நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்துச்சாங்க. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா 2 பகுதி. இப்போ நம்ம இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், 30 எத்தனை மாநிலம், 28 மாநிலம், 28 மாநிலம்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை பிரித்து வச்சுருக்காங்களா. ஸோ வடக்கு பகுதி, தென் பகுதி, மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குது. இப்படி நம்ம பிரிக்கிறோமா. ஸோ அதான் வந்து அவங்க என்ன அப்போ வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. இது படிக்கணுமா கேட்டிங்கன்னா படிக்கணுங்க கண்டிப்பாக. ஓகேவா. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மேல் நகர அமைப்பு இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் புக்கில் இருக்காது, எழுதி வச்சுக்கோங்க. சிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ் நகர அமைப்பு அதாவது லோயர் டவுன் சொல்லுவாங்க. ஓகேவா. இதை பார்த்தோம்னா மேல் நகரம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ மேலே தெரு அப்படின்னா மேற்கு தெருவை குறிக்கும். ஸோ அப்படின்னா மேல் நகரம் அப்படின்னா என்னென்னா மேற்கு பகுதியை குறிக்கும். நகரத்துடைய மேற்கு பகுதி இது வந்து சற்று உயரமாக இருக்கும். மேற்கு பகுதி உயரமாக இருக்குமா, அது கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்களாம். உயரமாக இருக்குன்னா கோட்டை தானே. அது பார்த்தோம்னா நகர நிர்வாகிகள் அதை யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகேவா. அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோமும் தானிய களஞ்சியம் ரெண்டுமே அங்கே தான் இருந்துச்சாங்க. மொஹஞ்சதாரோன்னு சொல்லப்படுகின்ற ஒரு பெருங்குளம் இருக்கும், புக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதுவும் அங்கே தான் இருந்துச்சான். தானிய களஞ்சியம் அதுவும் அங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கீழ் நகர அமைப்பு என்னரா, இது நகரத்துடைய கிழக்கு பகுதி, கிழக்கு அவ்வளோதான் கிழக்கு பகுதி. இது என்னன்னு பார்த்தோம்னா சற்று தாழ்ந்த உயருடையது, அது நல்ல உயரமானது, இது கொஞ்சம் உயரமானது அவ்வளோதான். அதிக பரப்பளவு அது வந்து நகர நிர்வாகிகள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பரப்பளவு கம்மி தான். இது வந்து பொதுமக்கள் வாசிச்சிருப்பாங்க, அதனால் இடம் பெருசாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. கீழே ஒரு பெட்டி இருக்கு பாருங்கள், முக்கியமான பெட்டி. என்ன சொல்கிறாங்க, மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரை என்ன சொல்லுவாங்க, மெஹர்கர்னு ஒரு ஊர். இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாகிஸ்தான் இருக்குல்ல, இப்போ பாகிஸ்தான் நாட்டில் வந்து பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலநாற்று பள்ளத்தாக்கு ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் ஒரு ஆறு ஓடுது, போலனாறு. அந்த ஆற்றோட பள்ளத்தாக்கில் இந்த நகரம் இருக்குது. ஏன் இந்த நகரத்தை சொல்கிறாங்கன்னா, இந்த நகரம் வந்து ஒரு சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் அல்லது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடம், ரெண்டுமே ஒன்று தான். தொடக்க கால மனிதர்கள் அல்லது புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறதுங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க வந்து ஏன் வேளாண்மையிலும் கால்நடையிலும் ஈடுபட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கிமு 7000 கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 7000 இங்கிட்ட 2000 9000 வருஷத்துக்கு முன்னாடிங்க. ஓவராலாக பார்த்தா 9000 வருஷம் தான் வருது. இங்கே 2000 தான் வந்திருக்கு. ஆமாம் 2020, அங்கிட்ட ஒரு 7000 கழிச்சோம்னா 9000 கிட்ட வருதா. ஸோ இந்த 9000 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து 7000 போட்டிருப்பாங்க. கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை, நாகரிகமான வாழ்க்கை கொஞ்சம் முந்தைய வாழ்க்கை வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்க சொல்லுவாங்க. ஓகேவாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான். தெருக்களும் வீடுகளும் செம்மையாக இருக்கும். இந்த பாயிண்ட்லாம் நம்ம இன்றைக்கி நினச்சிட்ருக்கோம், நம்ம வீட்டிலலாம் எல்லா வீட்லேயும் பாத்ரூம் கட்டுறாங்க, எல்லா வீட்லேயும் சாலை ரோடு போட்டிருக்காங்க, எல்லாமே கட்டட அமைப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். எல்லோரும் ஒரு மாடி வீடு 2 மாடி வீடு கட்டுறாங்க நினச்சிட்ருக்கோம். கிடையாது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 3300னா ஒரு 5500 ஆண்டுகளுக்கு முதலே சொல்லலாம். ஓகேவாங்க. ஒரு 5000 ஆண்டுகள் கூட சொல்லலாம் இப்போ இருந்து பார்த்தோம்னா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா. தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டு வந்துச்சாங்க. சட்டகம்னா என்னதுன்னா அப்படி நேராக இருக்கும், அப்புறம் கரெக்டான இடத்துல வளையிறது, அந்த சந்து கரெக்டாக வளைஞ்சு நேராக அந்த மாதிரிக்கு நேராக பாதை கரெக்டாக இருக்க மாதிரி தான் சட்டக வடிவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டுருவாங்க பாருங்க, வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. என்ன தெருக்கள் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன போட்டிருக்காங்களே. இது டீம்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாங்கன்னா கிழக்கு அதாவது தெற்கு, ஆமாம் மேற்கு கிழக்காகவும் தெற்கு வடக்காகவுமாய் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து தவறு கூட்டுக்காரத்தில் வச்சாங்க, அது தப்பாயிருச்சு. அதனால் கரெக்டாக அதை படிச்சுக்கோங்க. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சோச்சு ஒன்று செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும். நான் சொன்னேன்னா நேராக போகும், ஒரு இடத்துல வளையும், அந்த செங்கோணம் மாணிக்கு இருக்குமாங்க. செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும் அப்படின்னா செங்கோணம் என்னன்னு தெரியும் சில பாருங்க தான். இதான் செங்கோணம். நேராக அதாவது எல் இருக்குல்ல, எல் நேராக அப்படி இருக்கணும். இதான் வந்து செங்கோணத்தில் வெட்டுக்கொள்ளப்படியும் இருந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சான், அகலமாக. இன்றைக்கி போகிற நம்ம 4 வழிச்சாலை 5 வழிச்சாலை டே அன்றைக்கே போட்டாங்க, அகலமான ரோடு போட்டிருக்காங்க சொல்கிறாங்க அவங்க. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை, இன்றைக்கி வளைஞ்சு போனோம்ப்பா, மலைக்குள்ளலாம் ஓட்டணும்னா வளைஞ்சு போகும்னு நினச்சிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வளைஞ்சு போதான் ரோடெல்லாம். வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்துச்சு. வீடுகள் தெருக்களுடைய 2 ஓரங்களிலுமே
நல்லா சீராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுகள் 1 அல்லது 2 மாடி, 1 மாடி வீடு 2 மாடி வீடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான வீடுகள் வந்து பல அறைகள், இன்றைக்கி தான் ரூமாக கட்டுறோமா வீட்டில் கிடையாது, அன்றைக்கே வந்து பல அறைகள் இருந்துச்சு, ஒரு கிணறு இருந்துச்சு. ஓகேவாங்க. ஒவ்வொரு வீட்டிலுமே வந்து கழிவறை, அதாவது கழிவறையும், இன்னைக்கு கழிவறை வந்து நிறைய ஊரில் இல்லை, கட்டணும்னு சொல்லி கவர்மெண்ட்டே கொண்டு வந்து தான் கட்டி தான் கொடுத்தாங்க. ஸோ அன்றைக்கே வந்து கழிவறைலாம் இருந்துச்சு, குளியலறை பாத்ரூம்லாம் இருந்துச்சு அப்படின்னு மணிக்க சொல்கிறாங்க. வீடுகள் கட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுட்ட செங்கற்கள், இன்றைக்கி மட்டும் நம்ம செங்கற்கள் சுட்ட செங்கல் யூஸ் பண்ணுறோமா கிடையாது. ஏன் சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. சுண்ணாம்பு கலவையாலும் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஏங்க சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் பயன்படுத்துகிறாங்க? இன்றைக்கும் கூட பார்த்தோம்னா இப்போ செங்கல் செய்கிறாங்கன்னா செங்கல் சூழலை வெப்பத்தில் சுட வைப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும், உடையாது, நெருப்புனாலும் அது கரையாது, நெருப்பால் வந்து ஒன்று வேகாது, அந்த ஒன்றும் செய்யாது, நீராலையும் கரையாது, அதை உடைக்க முடியாது. அதனால தான் வீடு கட்ட அதை யூஸ் பண்ணுறாங்க. புரியுதாங்க? வேற என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தோம்னா அந்த செங்கல் நம்ம சொல்கிறோம்ல, அந்த செங்கற்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா சமமான அளவுடையதாக இருக்குமா. ஒரு செங்கல் வந்து 10 சென்டிமீட்டர், ஒரு செங்கல் 4 சென்டிமீட்டர், ஒரு செங்கல் 2 சென்டிமீட்டர், வேறு ஒரு சென்டிமீட்டர் குண்டா, ஒரு சென்டிமீட்டர் சதுரமா, இப்படிலாம் இருக்காது. எல்லாமே கரெக்டான அளவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கூரைகள் சமதளமாக இருந்தது. கூரைன்னா நீங்கள் வந்து வீட்டு கூரை வீடை நினச்சிடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு மேலே போடுறோம்ல அந்த சென்ட்ரிங்கு மேலே, அதையும் கூரை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கூரைகள் சமமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததுக்கான சான்றுகள் கிடைக்கக்கூடிய எதுவும் இல்லை அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது அரண்மனைகள் கூட பிரச்சனை இல்லை, வழிபாட்டு தலங்களுக்கான சான்றுகள் இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் 9th புக்கில் 11th புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பசுபதி என்னும் கடவுளை இவங்க வணங்கினாங்க, பசுபதி என்னும் கடவுளை இவங்க வணங்கினாங்க, அப்புறம் அரச மரத்தை கும்பிட்டாங்க, இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம என்ன, ஆனால் அதெல்லாம் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி வந்து அது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் 9th 11th வரும்போது. இப்போதைக்கு இங்கே கொடுத்ததை பார்த்துக்கலாம். அது கொடுத்துருந்தாங்கன்னா அதான் மேக்ஸிமம் ஆப்ஷன் வைப்பாங்க, இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஓகேவாங்க? நான் சொன்னேன்ல ஏன் வந்து சுட்ட செங்கலை பயன்படுத்துகிறாங்க, ஏன்னா வலுவாக இருக்கும், கடினமாக இருக்கும், நிலச்சி நிற்கும், நெருப்பை கூட தாங்கும், நீராலும் கரையாது. அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க 2 மூணோட கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கழிவு நீர் அமைப்பு ஏறத்தாழ எல்லா நகரங்கள்லையுமே, ஓகேவா, எல்லா சிட்டிலையுமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு. இன்றைக்கி நம்ம சிட்டிக்குள்ளே போகாமல் கழிவுநீர் என்னது சாக்கடை தான், சாக்கடை போதா மூடி வச்சுருக்காங்களா, மேக்ஸிமம் மூடி வச்சுருக்காங்களா சாக்கடையை. ஒரு சில இடங்களில் சாக்கடை மூடாமல் திறந்து வச்சுருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் சிட்டிஸில் பார்த்தோம்னா சாக்கடையெல்லாம் மூடி இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு. அன்னைக்கே இருந்துச்சான். ஓகேவாங்க? மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு என்பது அன்னைக்கே இருந்துச்சு அப்படின்ற மாதிரிக்கே சொல்கிறாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க. இந்த வடிகால்கள், அதாவது வாய்க்கால்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவையான தண்ணியை கொண்டு வரும். வடிகால்னால் நமக்கு தேவையில்லாத தண்ணியை வெளியேற்றும். அதை தான் சொல்கிறாங்க. இந்த வடிகால்கள்லாம் வந்து செங்கலை கொண்டு கட்டியிருந்தாங்களாம். செங்கல்களை கொண்டும் கல் தட்டைகள், இங்கே படம் இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் கல் தட்டைகள். இந்த கல் தட்டைகளை வச்சு மூடி வச்சுருந்தாங்களாம். ஓகேவாங்க? மூடி வச்சுருந்தாங்க. ஏன்னா வெளியே வாடை அடிக்கும்ல, அதனால் மூடி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல. இப்போ கழிவுநீர் வந்து தேங்கி தேங்கி நிற்கும், சாக்கடை அங்கங்கே தேங்கி நிற்கணும் கேள்விப்பட்டுக்கோம்ல. ஸோ அப்படி தேங்கி தேங்கி நிற்கக்கூடாது அப்படின்றக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேசான அப்படியே இப்போ அப்படியே லேசாக மென் சரிவாக வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ இந்த கழிவு சாக்கடைலாம் ஒன்றா போகுது, எங்கேயாவது ஒரு இடத்துல கரெக்டான இடத்துல கலக்கணும்ல, அதான் முக்கியமான வடிகால்களை சென்றடையுமாறு சரியான இடைவெளி விட்டு கட்டியிருப்பாங்க. வீட்டில் கழிவு நீர் பல தெருக்கள், இப்போ வீட்டிலேருந்து கழிவு நீர் வெளியேறதில்ல, அதாவது பாத்திரம் கழுவுறது, குளிக்கிறது, இதெல்லாம் கழிவு நீர் தானே, இதெல்லாம் வெளியேறும்ல. ஸோ அதெல்லாம் வெளியேறுவதற்கான குழாய்கள் மூலமாக வடிகால்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையுமே வந்து திடக்கழிவுகளை தேக்குவதற்கான, திடக்கழிவுகள்னால் என்னது, நிறைய கழிவுகள் இருக்கும்ல, அதையே தேக்கிட்டு அந்த திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீர் மட்டும் வெளியேறுவதற்கான இதெல்லாம் வசதியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு பார்த்தது என்னென்னா ஹரப்பா நகரம் ஒரு நகரம் சிந்துவெளியில் இருந்துச்சு. அது வந்து முத கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். ஸோ அதனால் வந்து அந்த ஏரியா சிந்துவெளி நகரத்துக்கு ஹரப்பா நகரம் சொல்கிறாங்க. நம்ம இன்ன வரையும் பார்த்தது என்னென்னா இந்த தான். இது என்ன நகரத்தை பார்க்க போகிறோம், ஹரப்பா நகரம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் முக்கியமான ஒரு நகரம் தான் மொஹஞ்சதாரோங்க. ஓகேவா? இந்த மொஹஞ்சதாரோ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நிறைய இடங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹரப்பாவில் கூட இவ்வளோதான் சொல்லி சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த மொஹஞ்சதாரோ பார்த்தோம்னா இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நிறைய இடங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாமா? பெருங்குளம், மொஹஞ்சதாரான்னு ஒரு பகுதிங்க. அந்த பகுதியில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா பெருங்குளம், அதாவது மெகாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மெகாபாத் வந்து அங்கே மொஹஞ்சதாராவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பெருங்குளத்தை பற்றி நிறையா கொஸ்டின் டீம்ஸ் கேட்டிருக்காங்க. முழுசாக பார்த்துடலாமா? சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெருங்குளமானது என்னங்க, பெருங்குளமானது
நான் சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க, 11th புக்கில் இருக்கும். 8 அடி ஆழம் கொண்டதாங்க. 8 அடி ஆழம், 23 அடி அகலம். 8 அடி ஆழம், 23 அடி அகலம், 9 அடி நீளம் நினைக்கிறேன். சாரி, 39 அடி நீளம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி 11th புக்கில் இருக்கும். குறித்து வச்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று, நல்லா பெருசாக, அதான் அகன்றுன்னா எவ்வளோ அகலம் சொன்னோம், கிட்டத்தட்ட 23 அடி அகலம் கொண்டு செவ்வக வடிவத்தில், முக்கியங்க, செவ்வக வடிவத்தில் தீம்ஸை கேட்டிருந்தாங்க. செவ்வகமா சதுரமா? செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த ஒரு நீர்த்தேக்கமாகும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நகரத்தின் நடுவில் இருக்குது. ஏன்னா நடுவில் கட்டி வச்சுக்காங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கட்ட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் நகரத்து நடுவில்னா அப்போ தான் எல்லா மக்களும் யூஸ் பண்ண முடியும். நடுவில் இருந்துச்சுன்னா எல்லா மக்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் நகரத்தோட நடுவில் இருந்துச்சு. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று, முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. அதாவது இங்கே தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட வெளியேறாதான், அதாவது கசிஞ்சு வெளியேறாதான். ஓகேவா? கழிவுநீர் வெளியேற வாய்ப்பு இருக்குது, ஆனால் கசிஞ்சு வந்து வெளியேறாது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த குளத்தின் சுவர்கள் பார்த்தோம்னா சுட்ட செங்கற்களால், அதாவது சிந்துவெளி மக்கள் பார்த்தாலே சுட்ட செங்கற்கள் தான். ஓகேவா? சுட்ட செங்கற்கால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்கான சுட்ட செங்கல் கட்டிட்டாங்க. அந்த நீர் கசியாமல் இருக்கணும் அப்படின்றக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவர், அந்த சுவர் இருக்குல்ல, சுவரிலையும் தளத்திலையும் என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா இயற்கை தாரை கொண்டு பூசிடுறாங்க. தண்ணி வெளியேறிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த செங்கலும் கெட்டு போச்சுன்னா அந்த வீடெல்லாம் வந்து பழசான உடஞ்சுன்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து தண்ணி படுறது, அப்புறம் ரொம்ப நாள் ஆடதான் உடையன்றோம்ல, அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா, என்ன சொல்கிறாங்க, இயற்கை தார் கொண்டு பூசுனாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து வடபுறத்திலிருந்தும், அதாவது வடக்குலேருந்தும் தெற்குல இருந்தும் அந்த குளத்திற்கு செல்ல படிக்கட்டு இருக்கும். குளத்தின் பக்கவாட்டிலையும் 3 புறமும் அறைகள் இருக்கும். குளத்தின் பக்கவாட்டிலே இருக்கும், 3 புறமும் அறைகள் இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை சொல்ல மாட்டேன்னா இன்னொரு விஷயம் என்ன கவனிச்சிங்கன்னா, அருகில் பக்கத்தில் கிணறு இருக்குமா, அந்த கிணத்துலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த குளத்தில் வந்து ஊற்றி யூஸ் பண்ணிக்கிடுவாங்களாம். அந்த யூஸ் பண்ண நீர், அதாவது உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறுவதற்கான அந்த பாதையும் இருக்கும், கழிவு நீர் செல்லுக்கான பாதை இருக்கும் அப்படின்ற மாதிரிக்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஹரப்பா தானிய களஞ்சியம். இன்னொரையும் பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது லைக் பண்ணால் பார்த்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணவங்க லைக் பண்ண தேவையில்லை, பண்ணாங்க பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்கலாமா? தானிய களஞ்சியம் முக்கியமான பாடங்க. ஓகேவா? பார்க்கலாம். தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரப்பா, நம்ம சொன்னோம்ல பெருங்குளம் வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இந்த தானிய களஞ்சியம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரப்பா நகரத்தில் இருந்திருக்கு. ஏன் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம்னா, ஹரப்பான்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து இந்த தானிய களஞ்சியம் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் பெருங்குளம் இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு ஊர், இங்கே மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. ஓகேவா? இப்போ உத்தரப்பிரதேசன்னு ஒரு ஊர், அங்கே காசி இருக்குது. நம்ம சொல்கிறோமா கேரளான்னு ஒரு ஊர், அங்கே சபரிமலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? ஸோ அப்படி தான் இங்கே இது இருக்குன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான, இதெல்லாம் ஓகே தாங்க, பெரிய கட்டடம், உறுதியான கட்டடம். ஓகேவா? தானிய களஞ்சியம் எது யூஸ் பண்ணுவாங்க? தானியங்களை சேகரித்து வைக்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தோம்னா தலை வெடிப்புகளில் கீழே அவங்க தோணுன இடத்துல தலை வெடிப்புனா அந்த கீழே தளம் போட்டுப்போம்ல. ஸோ தளங்கள் என்ன கடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமை மாவு, கோதுமை, அதாவது மாவு கூட கோதுமை, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கோதுமை அன்னைக்கு இருந்து இருக்குது. கோதுமை, பார்லி, ஏன்னா பார்லி பிஸ்கட்லாம் சாப்பிட்றோம்ல, ஸோ அந்த பார்லி, திணை வகைகள். ஓகேவாங்க? திணை வகைகள், சோளம், கம்புலாம் திணைகள் தானே, அந்த திணை வகைகள், எள்ளு மற்றும் பருப்பு. ஓகேவா? இதெல்லாம் கடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஹரியானா, அந்த ஹரப்பான்லாம் பார்த்தாச்சு. ஓகே, அந்த இது குறிப்பாக எங்கன்னா ஹரியானா மாநிலம், பஞ்சாப் பக்கத்தில் இருக்கிற ஹரியானா, அந்த ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் ஹரப்பாவில் அந்த தானிய களஞ்சியம் ஸ்பெசிஃபிக்காக எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க. என்ன சொல்லணும்? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. புரியலையா? முதிர்ச்சியடைந்த ஹரப்பா அப்படின்னா நம்ம ஹரப்பா, அதாவது சிந்துவெளி தான் ஹரப்பா நாகரிகம் சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகம் சொன்னாலும் ஹரப்பா நாகரிகம் சொன்னாலும் ஒன்று தான். ஏன் ஹரப்பா நாகரிகத்தில் முதிர்ச்சியடைந்த ஹரப்பான்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 3ஆக பிரிப்பாங்க. ஓகேவாங்க? ஹரப்பா நாகரிகம் எப்படின்னா தொடக்க கால ஹரப்பான்னு சொல்லி நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. 3000 to 2600, கிமு 3000 to 2600. அடுத்து முதிர்ச்சியடைந்த ஹரப்பான்னு சொல்லிட்டு 2600 to 1900 கிமு. அடுத்து பிற்கால ஹரப்பான்னு சொல்லிட்டு 1900 to 1700 அப்படின்னு சொல்லி 3 பிரிப்பாங்க. அதில் நடுவில் இருக்க தான் முதிர்ச்சியடைந்த ஹரப்பா. ஸோ அந்த காலத்தை சார்ந்தது. முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலம் என்னென்னா 2600 to 1900 கிமு. ஓகேவா? அந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க.
அடுத்து நான் சொன்னேன்னா மொகஞ்சதாரோ நிறையா கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு. அடுத்த ஒரு கட்டடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம், அதாவது பொது கட்டடங்க. ஓகேவா, கவர்மெண்ட் கட்டடம். இப்போ கவர்மெண்ட்னா பொது தான் எல்லாத்துக்கும். ஸோ அந்த பொது கட்டடம் ஒரு கூட்ட அரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விழுந்த கூடம். நல்லா ஒரு 20 தூண் இருந்துச்சான், 4 வரிசையில் நிற்குமா, 4 வரிசையில். ஓகேவா, அப்போ வருஷத்துக்கு 5 தூண் போல், மொத்தம் 4 வருஷத்துக்கு 20 தூண் இருந்திருக்கு போல். ஸோ பறந்து விழுந்த கூடமாகும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து வணிகம் மற்றும் போக்குவரத்து. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த சொல்கிறோம், இந்த இது சுருக்கெலாம் தெரியுதா என்னன்னு தெரில எனக்கு. சரி பார்க்கலாம். இதிலேருந்து எல்லாமே கேள்வி கேட்பாங்க. ஓகேவா, கேட்டிருக்காங்க. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். கப்பல்லையே அந்த காலத்திலே போய் கப்பல் ஏற்றுமதிலாம் பண்ணாங்கங்க. தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க, கப்பல் ஏற்றுமதி இருந்திருக்கும். அப்போயே பெரிய வணிகர்களாக இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவைகள் பயன்படுத்தினாங்கன்னு ஏற்கனவே பார்த்தது. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சி. இப்போ நம்ம ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேலை வச்சு நம்ம கோடு போடுறது, அளக்குறது, இதெல்லாம் பண்ணுறோம்ல. ஒரு இடம் அளக்குறதுனால என்னது, அது ஒரு ஸ்கேல் தானே. அந்த பெருசாக அளப்போம், டேப் பண்ணுவாங்கள்ல. ஸோ நம்ம அளந்து யூஸ் பண்ணுறோமா. அந்த காலத்திலே அளவுகள் குறிக்கப்பட்ட 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் சொல்லி அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சக்கர வண்டிகள். இன்றைக்கி நம்ம சக்கர வண்டி, மாட்டு வண்டிலாம் சக்கர வண்டி தானே. சக்கர வண்டி எல்லாமே சக்கரம் தானே, சாரி காரு பைக் எல்லாமே சக்கரத்தில் ஓடுது. ஸோ அன்னைக்கே அவங்க சக்கர வண்டிகள்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆரக்காலே இல்லாமலாம் திடமான சக்கரங்களை, அதாவது ஆரக்கால்னு சொல்லுவாங்க, அதுவே இல்லாமல் திடம், அதாவது கடினமான நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சக்கரங்களை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு மணிக்க சொல்லியிருக்காங்க. வேறு என்ன பண்ணாங்க, மெசபடோமியாங்க. உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். செகண்ட் நம்ம சிந்து சமவெளியும் பார்த்தாச்சா. ஸோ அந்த மெசபடோமியா கூட என்ன பண்ணாங்கன்னா வணிகம் பண்ணாங்க. வேறு என்ன செஞ்சாங்க, சிந்துவெளி முத்திரைகள். அதாவது இப்போ நம்மகிட்ட முத்திரை, நம்ம இந்த அசோக சின்னத்தை முத்திரையாக வச்சுருக்கோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் சின்னத்தை வச்சுருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி அப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் சில முத்திரைகள் வச்சுருப்பாங்க, அந்த மக்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சிந்துவெளி முத்திரைகள்லாம் தற்கால ஈராக், குவைத், சிரியா ப்ளஸ் ஓமன் எழுதிக்கோங்க பக்கத்தில். ஈராக், குவைத், சிரியா, ஓமன் இந்த மாதிரி பகுதிகளில் கிடச்சிருக்கான். ஏன்பா சிந்துவெளியோட முத்திரைகள் அங்கே கிடச்சிருக்கு, என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈராக்கு, குவைத்து, சிரியா இதெல்லாம் மெசபடோமியா அப்படின்ற ஒரு நாட்டில் இருந்த அந்த உள்ள ஒரு இடத்துல கிடச்சிது. அது இருந்துச்சு, அதை சுமேர் பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாங்க, மெசபடோமியாக்குள்ளே இருந்தது. அடுத்து சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட, அதாவது சுமேரியான ஒரு ஊர் மெசபடோமியா இருக்கலாங்க. மெசபடோமியாவில் சுமேரியான ஒரு ஊர். அந்த சுமேரியாவுடைய அதுக்குள்ளே அக்காடிய பேரரசுன்னு ஒரு ஊர் போல. ஸோ அந்த அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசர் நாரம்சின். ஓகேவா, அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட ஒரு அரசர் நாரம்சின் அப்படின்னு இருக்கார். அவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து, நம்ம சிந்துவெளியிலேருந்து மெலுக்கான்னு ஒரு இடம் இருக்கான், அந்த இடத்துலேருந்து அணிகலன் வாங்கினார் அப்படின்றத நாரம்சின் குறித்த காவியத்தில் ஒரு இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அவ்வளோதான், ஏதோ ஒரு காவியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போக்குவரத்திற்காக அவங்க காளைகளை யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமாங்க. டிஎன்பிசியில் கூட என்ன கேட்டாங்கன்னா, போக்குவரத்துக்காக அவங்க எருதுகளை யூஸ் பண்ணாங்கன்னு கொடுத்துட்டாங்க. எருதுகள் கிடையாது, காளைகளை யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, காளைகள் தான் கரெக்டான பாயிண்ட்டு. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது போன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பாரசீக வளைகுடா அப்புறம் மெசபடோமியா இங்கெல்லாம் இந்த ஏரியாலாம் கண்டுபிடிக்கப்பட்ட சில முத்திரைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்துவெளியிலையும், அதாவது என்ன முத்திரைனா உருளை வடிவ முத்திரைகளுங்க. அந்த உருளை வடிவ முத்திரைகள் நம்ம சிந்துவெளியிலே இருந்துச்சு. ஸோ சிந்துவெளியிலே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம மெசபடோமியா பாரசீகம்னா எங்கிட்டு, நம்ம ஈராக்கு, குவைத்து அந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முத்திரைகள் நம்ம இந்தியாவிலையும் சிந்துவெளி பகுதியிலையும் கிடச்சிருக்கு. அப்போ இதில் என்ன தெரியுதுலேருந்து, ஆனால் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்கல. அப்போ 2 நாட்டுக்கும் வணிகம் நடந்திருக்கு அப்படின்றது இதன் மூலம் தெரிகிறது. ஓகேவாங்க. தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில், இப்போ குஜராத்தில் இருக்குல்ல, நம்ம குஜராத்தில் லோத்தல் அப்படின்ற ஏரியா இப்போ இருக்குது. இந்த லோத்தல் என்ன பார்த்தோம்னா, குஜராத்தின் சபர்மதி ஆற்றின், ஓகேவாங்க, குஜராத்தில் சபர்மதின்னு ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றோடைய துணை ஆற்று. ஓகேவா, துணை ஆற்றின்னு ஒரு கரையில் அமைஞ்சிருக்கு. கப்பல் கட்டும் தளம்னு சொல்லுவாங்க, துறைமுக நகரம் சொல்லுவாங்க. துறைமுகம் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க, கப்பல் கட்டும் தளம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோதான், இங்கே சிம்பிளாக இருக்கும். இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கடல் வணிகத்தில் ஈடுபட்டாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது கப்பல் கட்டும் மட்டும் செப்பனிடும் தளம் இருந்துச்சு. செப்பனிடமாக என்னது, அதெல்லாம் செதுக்கிறது, கப்பலை கட்டிட்டு அதை சரிபார்ப்போம்னு சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. குஜராத்தின் சபதி துணையாற்றில். ஓகேவா,
மொஹஞ்சதாரோவின் தலைவருங்க. இவரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நின்ற நிலையில அமர்ந்த நிலையிலாம் கூட கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அதனால் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆணுடைய சிலை வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன எங்கன்னா மொஹஞ்சதாரோ ஓகேவா, பெருங்குளம் மொஹஞ்சதாரோ, பொதுக்கடடம் மொஹஞ்சதாரோ, அப்புறம் நம்ம இந்த தலைவர் மொஹஞ்சதாரோலாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நெத்தியில் ஒரு தலைப்பட்டை இருக்கும், வலது கை மேல் பகுதியில் ஒரு அணிகலன் காணப்படுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது தாடை முடி தாடி இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டதா நீட்டாக சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. காதுகள் கீழே ஓட்டை காணப்பட்டிருக்கு. இன்றைக்கி கடுக்கான போகிறாங்க பசங்களாம், அன்னைக்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காது கீழே ஓட்டை போட்டு தலையில் வந்து சில அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க. அந்த மக்கள் அந்த அணிகலனை இணைக்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடது தோல் வந்து பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில். ஓகேவாங்க, இது சும்மா தெரிஞ்சுக்கிற பாயிண்ட் தான். இதை படிக்கணும் கிடையாது, படிக்கணும், சும்மா படிச்சுக்கோங்க, ரீட் பண்ணி நடத்துகிற மாதிரி இல்லை. ஸோ அப்புறம் இடது தோல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வளையங்களில் வந்து வடிவமைக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேல் அங்கி மூடி இருப்பாங்க. அதாவது இந்த போருக்கு போகிறவங்களாம் பழைய இந்த புது படத்தில் காமிச்சோன்னா ஒரு மணிக்கு வளையத்தை போட்டு மூடி வச்சுருப்பாங்க இல்லை, ஸோ அந்த மணிக்கு வந்து இருந்துச்சு அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இது போன்ற வடிவமைப்பு அந்த பகுதியில் உள்ள மக்களால் இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னா இன்றைக்கும் இதே போல் அந்த மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. புரியுதாங்க? ஸோ அதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன, அதாவது சிந்துவெளி மக்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட இடைகள் அளவீடுகள் 3 இடத்துல இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. அதான் டீம்ஸ் கேட்டாங்களோ என்னமோ. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் ஆல்ரெடி பார்த்தாச்சு. கண்டுபிடிக்கப்பட்ட தந்தம்னா என்னது, யானை கீழே வெள்ளை கலரில் இருக்கும் பாருங்க, அதான் தந்தம். யானை தந்தத்தினாலான அளவுகோல்கள், அதாவது 1704 மில்லிமீட்டருங்க, சென்டிமீட்டர் கூட கிடையாது, மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் சமகாலத்திய நாடுகளில், அதாவது இந்தியாவிலேங்க சிந்துவெளியில் 1704 மில்லிமீட்டர் அளவு கொண்ட ஒரு சின்ன தந்தத்தினாலானது. ஓகேவா, யானையோட தந்தத்தினாலான ஒரு சின்ன அளவீடு, ஒரு ஸ்கேல் கூட ஞாபகம் வச்சுக்கணுமே, அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 4 பழமையான நாகரிகங்கள் நம்ம படித்தோமா, அந்த 4 பழமையான நாகரிகங்களில் இருக்கிற ரொம்ப சிறிய அளவீடுகள்னால் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவாங்க. அடுத்து அது சென்டிமீட்டரில் சொன்னோம்னா 1.75 சென்டிமீட்டர் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்க மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலகம். பல டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் என்னென்னு கேட்டாங்கன்னா செம்பு. ஓகேவா, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலகம். ப்ரீவியஸ் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டினா ப்ரீவியஸ் கொஸ்டின் அர்த்தம். செம்பு திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி. இதுவும் முக்கியங்க. இதுவும் மொஹஞ்சதாரோ. பார்த்தீங்களா, மொஹஞ்சதாரோ தான் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மொஹஞ்சதாரோனா பார்த்தோம்னா ஒரு வெண்கலத்தாலான ஒரு பெண் சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, அந்த கோமாளி படத்தில் ஜெயம் ரவி எங்கே சிலை தூக்கி தெளிவாக பாருங்க, அந்த போல் ஒரு வெண்கலத்தாலான ஒரு சிலை வந்து ஒரு சிறிய பெண் சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிலையை மேக்ஸிமம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நடன மாதுவுடைய சிலையாக இருக்கலாம். அப்படின்னா என்னது, ஒரு நடனம் ஆடும் பெண், மாதுனா பெண். ஓகேவா, இந்த மாது சூதுன்னு சொல்லுவாங்களே, ஸோ மாதுனா பெண் அர்த்தம். ஸோ ஒரு நடன பெண்ணுடைய சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம சர்ஜன் மார்சல் யார், ஆய்வுத்துறையோட இயக்குனர், தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர், இவர் என்ன பண்ணுறாருன்னா முதலில் இந்த சிலை அவர் சொல்கிறார், இந்த சிலையை பார்த்துட்டு இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சார்ந்தது அப்படின்னு நம்ம கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இது போன்ற உருவாக்கம் கிரேக்க காலம் வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆமாம், அது 3000 முற்பட்டது தான் அப்படின்னு சொல்லி உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா இதை அதான் கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணிக்கோங்க. கேவிடி, கேவினா கேனா கொற்கை, வீணா வஞ்சி, டீனா தொண்டி. ஓகேவாங்க, கேவிடி துணை வளாகம்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானில், எங்கே நம்ம இந்தியாவில் கிடையாதுங்க, இந்தியாவில் இருக்குது. பாகிஸ்தானில் இன்றைக்கும் பார்த்தோம்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை. மத்ரைனா மதுரை, நம்ம மதுரை இருக்கா, உறையூர் திருச்சியில் இருக்கா, கூடல்னாலும் மதுரை சொல்லுவாங்க, கூடல்கர். அப்புறம் கொற்கை, வஞ்சி, தொண்டி. வஞ்சினா அது கேரளாவோட தலைநகரம் சொல்லுவோமா, தொண்டி ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கா, கொற்கை எங்கே இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. கொற்கை தூத்துக்குடி எல்லாமே தமிழ்நாட்டு ஊர் பேரில் இருப்பாங்க. இந்தியாவோட ஊர்ன்ற தமிழ்நாடு ஊர் பூரா என்ற பெயர் கொண்ட இடங்கள் இன்றைக்கும் இருக்காங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டோட சேர்ந்த ஊர் பேர். ஓகேவா, அதுக்கப்புறம் கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள். கொற்கை, பூம்புகார் எங்கே, இந்த காவிரி பூம்பட்டினம் சிலப்பதிகாரத்தில் வரும்ல, அப்புறம் கொற்கை தூத்துக்குடியில் இருக்குல்ல. ஸோ இந்த நகரங்கள் மற்றும் துறைமுகங்கள் பெயருடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கான். கொற்கையும் பூம்புகாரும் எங்கே இருக்கான், ஆப்கானிஸ்தானில். இந்த பெயர் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதாங்க, இதே பெயர் அந்த ஊர்லேயும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுப்பட்டின்னு ஊர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிறையா ஊரில் புதுப்பட்டின ஊர் இருக்கும், புதூர்ன்ற ஊர் இருக்கும். இதில் சில ஊர்கள் நிறையா பேர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஊர் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னுவாங்க, ஒரே ஊர் இருக்கும். அந்த மணிக்கு அங்கேயும் எங்கே ஆப்கானிஸ்தானில் இருக்கான், நம்ம இந்தியாவிலையும் இருக்கான். ஸோ அதாவது இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்கானிஸ்தானில் காவிரி, பொருன்ஸ் மற்றும் ஆப்கானிஸ்தான் என்னென்ன ஆறுகள் இருக்கான், காவிரி, பொருன்ஸ். காவிரி தமிழ்நாட்டில் ஓடுது, பொருணை நதியும் தமிழ்நாட்டில் தான் ஓடுது. ஆண் பொருணை சொல்லுவோம்ல, ஆண் பொருணை அமராவதி, தன் பொருணை தாமிரபரணி. அமராவதி ஆந்திராவில் ஓடுது, அவ்வளோதான் மேட்ரு.
ஸோ இந்த 2 ஊர் பேர் காவிரி பொருன்ஸ் ஆப்கானிஸ்தான்லையும், பாகிஸ்தானில் காவிரி வாலா பொருணை இந்த பேர்கள் தமிழ் சொற்கள் இன்றைக்கும் காணப்படுக்குது சொல்கிறாங்க. ஏன் இது இங்கே கொடுத்துருக்காங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் தமிழ் நாகரிகம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்றக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது தமிழக மக்களோட சேர்ந்தது அப்படின்ற. ஸோ இது முக்கியமாக கேட்டிங்கன்னா முக்கியம் தாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காலத்து மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய எழுத்துக்கள், அதாவது இலக்கியங்கள் எழுதியிருப்பாங்க, அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சிந்துவெளி மக்களை பற்றி இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய எழுத்துக்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. எழுத்துக்களை சித்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சித்திர எழுத்துக்கள் வந்து இன்னும் படிக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திர எழுத்துக்கள் இருக்கும். அப்புறம் வந்து இந்த அவங்க எழுத்துக்கள் எப்படி போகும்னா நம்ம இப்படி நேராக எழுதுறோம்ல, இப்படி எழுதுவோம்ல, அப்படி இல்லாமல் இப்படி எழுதுவாங்களாம். அப்புறம் இங்கேருந்து மறுபடியும் இப்படி எழுதுவாங்களாம், அப்புறம் இப்படி எழுதுவாங்களாம், அப்படி மாற்றி மாற்றி போயிட்டுருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ பார்த்துக்கலாம். அதனால் வந்து அவங்களுடைய இலக்கியங்கள் எதுவுமே நம்மகிட்ட இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவங்களுடைய வேறு வகைகளை வச்சு அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்க ட்ரெஸ் எப்படி போட்டாங்க, அணிகலங்கள் எப்படி அணிஞ்சாங்க, படையை எப்படி பண்ணாங்க, என்ன வேலை பார்த்தாங்க, இதை வச்சு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மணிக்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கும் சிந்துவெளி மக்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரியலை. ஏன்னா இலக்கியங்கள் அவங்கள பற்றி எழுதப்பட்ட இலக்கியங்கள் இருக்குது, எழுத்துக்கள் இருக்குது, சித்திர எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்மளால் படிக்க முடியல, படிக்க தெரியலன்னு யாருக்குமே அப்படின்ற மணிக்கு அந்த எழுத்தை இன்னும் வாசிக்க முடியலைன்ற பாயிண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. உடை பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோம், பருத்தி ஆடை காட்டன் ட்ரெஸ் தான் போடுறோம். குளிர் காலத்தில் கம்பளி ட்ரெஸ் போடுறோம், அதை தான் அவங்களும் யூஸ் பண்ணாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு விஷயம்னா பருத்திக்கு என்ன தேவை, நூல். அந்த நூலை சுற்றி வைக்க சுழல் அச்சு தேவை. ஸோ நூற்கமும் செஞ்சுருக்காங்க. அங்கே சுழல் அச்சுக்கள்லாம் கிடச்சிருக்கு. எங்கன்னா சொல்கிறது பாயிண்ட் நினச்சிடாதீங்க, முக்கியமான பாயிண்ட்டு சுழல் அச்சுக்கள் சிந்துவெளியில் கிடச்சிருக்கு. ஓகேவா, சுழல் அச்சுக்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அன்பும் அமைதியும். அதாவது அந்த சிந்துவெளி மக்கள் வந்து சண்டை கண்டெல்லாம் போடலப்பா, ரொம்ப சண்டை போட்ட மணிக்கு ஆதாரம் கிடைக்கலையா, சண்டை போடலையும் கிடையாது, சண்டை போட்ட ஆதாரம் கிடைக்கல அப்படின்னு பண்ணி கொடுத்துருப்பாங்க. நன்கு உயர்த்தப்பட்ட, அதாவது கீழே ஒட்டி வீடை கட்டாமல் மழைலாம் வந்தால் வீட்டுக்கு தண்ணி வந்துடும், கீழே அப்படியே தரையை ஒட்டி கட்டினா, அதனால் கொஞ்சம் நல்லா பேஸ் மட்டம் போட்டு கொஞ்சம் பெருசாக வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. படை இந்த சான்று கிடைக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஆயுதம் கிடச்சிச்சு அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அவங்க வந்து வேட்டையாட யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கறி சாப்பிட, நான்வெஜ் சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போ என்னடா அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மேம்பட்ட வாழ்க்கை எப்படி அவங்க காமிச்சிக்கிட்டாங்கன்னா நல்லா ட்ரெஸ்ஸு, சூப்பராக ட்ரெஸ்ஸு போடுறது, நல்ல விலை மதிப்பட்ட நகைகள் நிறைய நகையாக போடுறது, மேம்பட்ட நகர வாழ்க்கை, நல்லா டீசெண்டான வாழ்க்கை வாழ்கிறது, இதில் அவங்க நல்லா கவனம் செலுத்தினாங்க அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவாங்க. அணிகலன்னு பார்த்தோம்னா இது ஈஸியாக தான் இருக்கும். ஆண்கள் பெண்கள் இன்றைக்கும் பாருங்கள், ஆண்களும் செயின், தோடு, அந்த இதெல்லாம் போடுறோம்ல, கை செயின், அதெல்லாம். பெண்களும் வந்து நகைகள் போடுறாங்களே, ஆண்கள் வந்து கடுக்கன், தோடு மீன்ஸ் கடுக்கன் போடுறாங்க, பெண்களும் தோடு போடுறாங்க. ஓகேவா. ஆண் பெண் இருபாலுமே ஆபரணங்கள் போடுறாங்க, கழுத்தணி போடுவாங்க, கையணி போடுவாங்க, வளையல், மோதிரம், காதணி எல்லாமே அன்னைக்கு போட்டாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா அன்னைக்கும் தங்கம் இருக்குது, அன்னைக்கும் வெள்ளி இருந்திருக்கு, தந்தம் இன்றைக்கி தந்தம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா யானையோட தந்தம். அப்புறம் சங்கு, ஆனால் சங்கு யூஸ் பண்ணுறாங்க. சங்கு, செம்பு, சுடுமண், விலையுயர்ந்த கற்கள் எல்லாத்துலேயுமே அணிகலன் செஞ்சதாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுக்கிட்டா போதும். இது 2 முக்கியங்க. சிந்துவெளி மக்கள் திரும்ப கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன பார்த்தோம்னா திரும்புவெளி மக்களுக்கு இரும்பு மற்றும் குதிரையை இன்றைக்கி நம்ம இரும்பு யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த இரும்பே சிந்துவெளி மக்களுக்கு தெரியாதா, இரும்புனா என்னடான்னு வாங்கலாம். ஸோ இரும்பு மற்றும் குதிரை, திருடுன்னு குதிரை ஓடல, குதிரையே வந்து நமக்கு இந்த அரேபியா தாங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, சண்டை போட வந்தாங்களே, ஸோ அவங்க தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்போ குதிரையும் இரும்பும் வந்து இல்லை அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. தெரியல அவங்களுக்கு அதை அப்படின்னா என்னென்ன தெரியாமல் இருந்துச்சான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க வந்து ஆபரணம் செய்ய மெயினாக யூஸ் பண்ண பார்த்தோம்னா சிவப்பு நிற மணிகற்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கார்னிலியன் மணிகளை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கார்னிலியன் மணி குஜராத்தில் கிடச்சதாக வந்து 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அவர்களை நிர்வகித்தது யாருன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரில, இது வரைக்கும் அவங்க நிர்வகித்தது யாருன்னு தெரில. ஆனால் அவங்க பார்த்தோம்னா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, நல்ல நகரம், வணிகம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா அமைதியை நிலைநாட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து யாராவது ஒரு ஆள் இருந்திருக்கலாம், ஒரு இருக்கணும், ஒரு அமைப்பு இருந்தால் தானே அப்படி நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்ற செய்தி வேணால் தெரியுது. ஆனால் முழுமையான சான்றுகள் கிடைக்கல, இருந்திருக்கலாம் என்பது வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்து. ஓகேவாங்க. தொழில் பார்த்தோம்னா இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சிந்துவெளி மக்களுடைய முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியலன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ப்ரீவியஸ் கோர்ஸ்லாம் சிந்துவெளி மக்களுடைய முதன்மையான தொழில் எது, வேளாண்மைன்னு விடை கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, கேட்டால் வேளாண்மை, தெரியலன்னு கொடுத்தாலும் ஆமாம் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களோட அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முதன்மையான தொழில் பற்றி தெரியல. மெயினான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பருத்தி சாகுபடி செஞ்ச நாகரிகம்னா நம்ம சிந்து நாகரிகம் தாங்க. அதாங்க இன்றைக்கி நம்ம சோறு, நம்ம நாடு சாப்பாடாக இருக்குது, அரிசி. சாரி ஐயோ ஒரு வெரி சாரிங்க. பருத்தி ட்ரெஸ்ஸு, காட்டன் ட்ரெஸ்ஸு இன்றைக்கும் அதை சொல்ல மாட்டேன், பருத்தின்னு சொல்லிட்டு, பருத்தி அதாவது காட்டன். நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில், அந்த விஜய் சேது படத்தெலாம் பார்த்தீங்கன்னா அந்த துணி, அந்த பருத்தியை வந்து என்னென்னமோ பண்ணுவாங்க, பருத்தியை துணி தயாரிப்பாங்க, அந்த பருத்தி கொட்டையில் பாஸ்மதி அரிசி தயாரிப்பாங்க, எல்லாமே நம்ம சொல்கிறோம்ல. அதை வந்து இங்கிலாந்துலேருந்து ஃபோன் அடிப்பாங்க அந்த படத்தில் பார்த்தோம்னா, என்ன பண்ண டக்குன்னு ஞாபகம் இல்லை. அதை என்னடா அந்த ட்ரெஸ்ஸோட விலையெல்லாம் உயரும், நம்ம மக்கள் யாரும் பருத்தியை ஏற்றுமதி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி வரும். ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு வந்து பருத்தியை நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வேளாண்மை சொன்னாலும் இங்கே நான் சோறுன்னு சொல்லிவிட்டேன், சாரி.
இதுவுமே மெயின் நம்ம தான் இருப்போம். பற்றி எதுவும் தெரியவில்லை. எனினும் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள், பானை வணையிறது இதெல்லாம் செஞ்சாங்க. வர்த்தக வணிகர்கள் இருந்தாங்க. கால்நடை வளர்ப்பும், அதாவது இன்றைக்கி நம்ம ஆடு மாடு இது பண்ணுறோம்ல, பன்னி எல்லாமே நம்ம கால்நடைனா ஆடு மாடு மட்டும் நினைக்கக்கூடாது. பன்னி எல்லாமே கால்நடை தான். ஓகேவாங்க. ஸோ வந்து கோழியும் ஒரு கால்நடை வளர்ப்பில் தான் வரும். சக்கரத்தின் பயன் அவங்க ஆமாம், மண்பாண்டங்கள் செஞ்சாங்கன்னா சக்கரெலாம் மண்பாண்டம் செய்ய முடியும். அடுத்து இவங்களுடைய மண்பாண்டங்களை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏன் இதெல்லாம் இவ்வளோ தெளிவாக நடத்துகிறேன்னா கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க வேறு. சக்கரங்கள் கொண்டு உருவாக்குறாங்க. அது சொன்ன பாயிண்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மண்பாண்டம் மேக்ஸிமம் சிவப்பு கலரில் இருந்துச்சான். கருப்பு கலர் கூட ஆப்ஷனை கொடுத்துட்டு சிவப்பு மாற்றி கொடுத்தாலும் தப்பாக போகும். ஸோ சிவப்பு கலரில் இன்றைக்கி மண்பாண்டம் சிவப்பு கலரில் தான் இருக்குது. கருப்பு வண்ணத்தில் அதில் படம் வரைவாங்களாம். ஓகேவா. அங்கே கிடைந்த பானை துண்டுகள், அதாவது தோண்டும் போது பானை ஓடெல்லாம் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தோம்னா விலங்குகள், அதாவது அனிமல்ஸோடைய இதெல்லாம் இருந்துச்சான். படம், டிராயிங்ஸு, வடிவியல் அமைப்புகள். வடிவியல்னால் ஜியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த வடிவியல் அமைப்பு தான் செவ்வகம், முக்கோணம், வட்டம், இதெல்லாம் வடிவியல் அமைப்புகள் தானே. ஸோ இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு நினைக்க கொடுத்துருப்பாங்க. சமய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6th புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மக்கள் வந்து வழிபாடு, மத நடைமுறைகள் பற்றி எந்த ஆதாரமும் இல்லை. பெண் சிலைகள் மூலம் வேணால் பெண் சிலைகள் கிடச்சிருக்கு, வேணால் தாய் தெய்வ வழிபாடு அல்லது பெண் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 9th புக்கில் சொன்ன ஆல்ரெடி பசுபதி கடவுளை கும்பிட்டாங்க, அப்புறம் நம்ம அரச மரத்தை கும்பிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சார் அப்படி கொடுத்தா என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. நான் 9th வரும்போது சொல்லுவேன். அதான் வந்து விடை வரும். ஓகேவா. இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சியில். அதான் விடை வரும். கலைத்திறன் இதை ரீட் பண்ணிக்கோங்க. அந்த பொம்மை செஞ்சாங்க, இந்த பொம்மை செஞ்சாங்க, ஓடி விளாண்டாங்க, ஆடி விளாண்டாங்க, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேவை தான், நீங்கள் பார்த்துக்கோங்க லைட்டாக போதும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ லாஸ்ட் பேஜா ஹரப்பா நாகரிகத்துக்கு நடந்தது என்ன பார்த்தோம்னா, கிமு 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம். எப்போ ஹரப்பன் நாகரிகம் சரிய தொடங்கியதுன்னு கேட்டாங்கன்னா கிமு 1900 என்பது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன காரணம்ப்பா, இப்போ அப்படி மக்கள் வாழ்ந்துருக்காங்க, நல்லா திட்டமிட்டு வாழ்ந்துருக்காங்க, நகை போட்டிருக்காங்க, நம்ம விவசாயம் பண்ணியிருக்காங்க, இப்படி இந்த மக்கள் அழிஞ்சு போனாங்க. அப்படி ஒரு மக்கள் இருந்தது 2000-3000 வருஷம் மக்கள் தெரியலையே. 1920 அவன் தான் கண்டுபிடிச்சாங்க ஆங்கிலேயர்கள். எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஒருவேளை சுற்றுச்சூழல் மாற்றமாக இருந்திருக்கலாங்க. அதாவது சுற்றுச்சூழல் மாற்றம்னா இல்லை படையெடுப்பால் அழிஞ்சிருக்கலாம், சண்டை போட்டு அழிஞ்சிருக்கலாம். யார்ப்பா அப்படி சொன்னால், மார்ட்டிமர் வீரர் அவர் வந்து அப்படி சொன்னாராம். அதுக்கப்புறம் இயற்கை சீற்றங்கள், ஏதாவது வெள்ளம் புயல் வந்து செத்துருக்கலாம், அல்லது காலநிலை மாற்றிருக்கலாம். அதாவது திடீர்னு வெயில் அடிச்சிருக்கலாம், திடீர்னு மழை பெஞ்சு இந்த மாதிரி காலநிலை மாறி இருக்கலாம், இல்லாட்டி காடுகள் பூரா அழிஞ்சு போயிருந்துருக்கலாம். ஓகேவாங்க. அப்படின்னு சொன்னவர் யாருப்பா, பெர்சவர்ஸ் ஸ்டெயின் அப்படின்றவர். காடு அழிஞ்சு கூட செத்துருக்கலாம் அப்படின்றாரு. இல்லை எல்லாருக்கும் வந்து நோய் வந்து இப்போ கொரோனா வந்துச்சு, இப்போ செத்தாங்க பாருங்கள், அதுவே தொற்று நோய் வந்து செத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னது யாருப்பா, கென்னடி. நான் சொல்லணும் யாருன்னு, இவங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க. சுற்றுச்சூழல் மாற்றத்தால் செத்தவர் சொன்னது பெர்சவர் ஸ்டெயின். படையெடுப்பு வச்சு செத்துருக்கலாம், அழிஞ்சிருக்கலாம்னு சொன்னவர் மார்ட்டிமர் வீலர். காடுகள் அழித்து இது சொன்னவர் பெர்சவர் ஸ்டெயின். தொற்று நோய் தாக்குதலால் பண்ணவர் கென்னடி. இதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன், இல்லை அதை ஷார்ட்ஸாக கூட போட்டு விட்றேன். இப்போதைக்கு வேணால் குறித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஜான் மார்ஷல், எஸ்ஆர் ராவ், இவங்க எல்லாருமே தொற்றுநோய் தாக்காலால் அவங்க அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து முதலில் எழுத்து வடிவம் என்பது சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டதுங்க. முதல் எழுத்து வடிவம். ஓகேவா. நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு யாரால் உருவாக்கணும்னா சுமேரியர்கள் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. கதிரியக்க கார்பன் வைத்தியமுறை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அப்போதே சொன்னேன்ல எப்படின்னு. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா மொஹஞ்சதாரோ நிறைய நர்லோத்தல் இதெல்லாம் வந்து சிந்துவெளி நாகரிகங்கள் தான். ஆனால் மொஹஞ்சதாரோ மட்டும்தான் யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய இடங்கள் அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசி பாயிண்ட் வந்தாச்சுங்க. சிந்துவெளி நாகரிகம் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று, மிகப்பெரிய பரப்பளவுங்க. 4 நாகரிகம் பார்த்தோம்ல, சீனா, எகிப்து, மெசபடோமியா. அது 4ல் இதுக்குள்ளே பெருசு நம்ம இதுதான். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேவா. அடுத்து உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள். அந்த 4 நகரங்கள் இருந்துச்சு. ஆனாலும் ஃபஸ்ட்டு திட்டமிட்டு இது ஹரப்பா, இது மொஹஞ்சதாரோ, இது லோத்தல் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் கூட சொல்லலாம். ஸோ சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு. ஆமாம், சுத்தமாக இருந்தாங்க. சாக்கடை கழிவுநீர் வடிகால் இருந்துச்சு. சுத்தம் சுகாதாரம் மேலும் இருந்துச்சு. இதை வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு சொல்லிக்கிறேன், இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதே ஆண்டில் ஒவ்வொரு ஊரில் என்னென்ன இருந்துச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த ஊரில் இது இருந்துச்சு, இந்த ஊரில் இந்த மண்ணை கட்டினியா, இதே ஆண்டுகளில் சிந்து சமவெளி மக்கள் இருந்தாங்களே அந்த காலத்தில் கட்டப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க. இது ரீட் பண்ணிக்கோங்க. இதாவது டிஎம்சி கேட்டதில்லை. இங்கே பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க. நிலையாக என்றைக்கு மனுஷன் ஒரு இடத்துல நிலையாக, நம்ம இப்போ நாடோடின்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இடம் இல்லாமல் அங்கே ஓட இங்கே ஓடமா இருப்போம். அந்த நாடோடி வாழ்க்கை வாழாமல் நிலையாக ஒரு இடத்துல இருந்து வாழ ஆரம்பித்தானோ அதுதாங்க நாகரிகத்தோட தொடக்கம். இன்றைக்கும் பாருங்களேன், நம்ம எல்லாமே எங்கே வேணால் இப்போ டிஎன்பிஎஸ்சியே பாஸ் பண்ணாலும் எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்கப்பா வேலையா, கன்னியாகுமரியில் போட்டுருவாங்க, சென்னையில் போட்டுருவாங்க, கோயம்புத்தூரில் போட்டுருவாங்க நம்ம சொல்கிறோம். அதான் நடுவில் இருக்கவங்க. ஏன்
அப்படி சொல்கிறோம். அப்படியே ஓடிட்டு திரிய முடியுமா? நிலையாக ஒரு இடத்துல வாழணும், நம்ம ஊரில் வேலை வாங்கணும், அதான் நம்ம எல்லா காசு இருக்கும். ஏன்னா நிலையாக ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ அந்த நிலையை என்றைக்கு வாழ ஆரம்பிக்கிறானோ அன்னை தான் நாகரிகத்தோட தொடக்கம்னே சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஆற்றங்கரைகள் நம்ம முதல்ல பார்த்தாச்சு. இந்த நகரம் வளர்கிறதுக்கெலாம் வந்து அந்த ஆற்று கரைனே முக்கியத்துவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அகலமான சாலைகள், மூடப்பட்ட விடைகள் இருந்துச்சு, பொறியியல் திறன் இருந்துச்சு, பெருங்குளம் உலகின், அதாவது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. பொறியியல் திறன்னா என்னது, கலைத்திறன் தான் நிறையா இது பண்ணாங்களே. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம், அந்த குளம் மெகாபாத் நான் சொன்னேன்ல, உலகத்திலே முதல் கட்டப்பட்டது இதுதான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? 11th ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, 6th ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி படித்தா ஈஸி. இதோட முடியுது. ஓகேவா? என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கணும். இப்போ இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், வட இல்லைனாது காஷ்மீர், தெற்கு நம்ம கன்னியாகுமரி, அதாவது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, மேற்கு பார்த்தோம்னா குஜராத்தில் ராணாபட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிழக்கில் பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த தான் இப்போ இந்தியாவுக்கு அதே போல் சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு ஊர், அதாவது ஒரு இடம், ஒரு நாடு இருந்துச்சு. அதுக்கான எல்லைகளாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, மேற்கில் பார்த்தோம்னா பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் ஒரு மாகாணம், அந்த மாகாணத்தில் மக்ரான் ஒரு கடற்கரை இருக்குது. அதுதான் வந்து சிந்துவெளி நாகரிகத்துடைய ஒரு எல்லையாக இருந்துச்சு மேற்கில். இப்போ நம்ம மேற்கு குஜராத்தில் ஒரு ராணாபட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கிழக்கில் வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு, நம்ம கங்கை நதி பக்கத்தில். ஓகேவாங்க? காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு. வடகிழக்கில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் வந்து இருந்திருக்கு, தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நண்பர்களே, 6th இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் என்பது இவ்வளோ தான் முடிஞ்சு. 9th 11th ஒப்பிடும்போது இதில் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், அதில் கொஞ்சம் கம்மியாக படித்தா போதும். அதை வந்து செகண்ட் பார்ட்டாக பார்த்துலாம். ஒரு பார்ட்டு 6th முடிஞ்சா செகண்ட் பார்ட்டில் 9th 11th ஃபுல்லாக பார்த்துலாம், தெளிவாக பார்த்துலாம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறவங்க லைக் பண்ணிட்டு போங்க. இந்த பாடம் ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்தடுத்த பாட்டில் வந்து 9th 11th நான் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், நல்லா நடத்துகிறாங்க, புரியுது பாருங்கன்னு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேவா? எல்லோரும் நல்லா படிங்க.